அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை பார்த்தா புதுசாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை. அப்போ தான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அடுப்பில் நல்லா வந்து பால் வந்து நல்லா திக்கான பாலாக வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இது வந்து நீங்கள் 2 ஸ்டெப்பில் வந்து பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 2 சொட்டு வந்து எலுமிச்சப்பழம் சாறு இருக்குல்ல, அது வந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூஸ்ட் பால்கோவா தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் ஃபீட்பேக் வந்து தெரிவிங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி எலுமிச்சைச்சாறை விட்டு திரைய வச்சு செய்கிறது, இன்னொன்று வந்து பால் நல்லா வத்த விட்டு செய்கிறது. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வந்து வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த ஸ்டெப்பில் வந்து இன்றைக்கி வந்து நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். கடைகளில் விற்கிறது பால்கோவா டேஸ்ட்லேயே இருக்கும். இதுவுமே வந்து அப்படி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி டேஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து அதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து நல்லா வத்த விட்டு செய்கிறது, அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்த்தியாச்சு. நல்லா வந்து வத்தி வந்துருச்சு பாருங்கள். நல்லா திறஞ்சி வந்து இந்த மாதிரி திரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 5 ரூபா பூஸ்ட்டு வந்து ஒரு பேக்கெட் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூஸ்ட் பால்கோவா. கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்க வந்து இதாக கேட்டாங்க. அதனால் வந்து பூஸ்ட் பால்கோவா வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பூஸ்ட்டை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து இருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது வந்து நல்லா வந்து சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இடையில அந்த ஏடுலாம் இருக்கும். அந்த பால் காய்ச்சும் போது அந்த ஏடுலாம் வரும் பார்த்திங்களா, பால் ஆடை சட்டிலெலாம் ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாலை. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். செம சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூஸ்ட்டையும் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நல்லா வந்து வத்தி சுண்டு வந்துடும். நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து டிப்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபீஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். சிக்கன் பக்கோடாவோட இப்போ இடையில போட்டோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் நல்லா வந்து வியூஸ் போகுது. ஆனால் வந்து நார்மல் வீடியோ என்னென்னு தெரில, அவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்மளோட இதை நம்ம வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டெய்லியுமே வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து நிறைய வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வந்து போஸ்ட் பண்ண முடியலை, என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியலை. ஒன்று தானே பார்க்கணும். ஏன்னா நிறைய வீடியோ இருக்கா, அதனால் இப்போ தான் ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், நல்லா வந்து வத்திருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து வற்றணும். நல்லா நெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி சேவ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து முந்திரி இருந்துச்சுன்னா அதை வந்து நெய்யில் வறுத்து கூட நீங்கள் சேர்த்துருக்கலாம். ஆனால் வந்து பால்கோவாவில் வந்து முந்திரிலாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து சேர்க்கலை. சும்மா வந்து கார்னிஷ்காக ஒரு ஏலக்காய் மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூஸ்ட்டு சேர்த்ததுனால. நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.